இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார், என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த நல்ல அழகான நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்றைக்கு ஒரு சிம்பிள் ரிமைண்டர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எளிய நினைவூட்டலை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தராக இருக்கிறார். ஹி இஸ் லார்ட் ஆஃப் ஆல். எல்லாவற்றுக்கும் அவர்தான் கர்த்தர், அவர்தான் கடவுளாக இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர் அப்படின்றத நினைவூட்டுகிறார். அவர் மாறவில்லை அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தையும் மாறவில்லைன்னு அர்த்தம். அவர் மாறாமல் இருக்கிறதுனால ஆகையால் யாக்கோபின் புத்திரர்கள் நிர்மூலமாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. You were not consumed. You were not consumed by your problems, your weakness or your failures. நீங்கள் பார்த்த பிரச்சனைகள், நீங்கள் பார்த்த தோல்விகள், வியாதிகள், இவைகள் உங்களை மேற்கொள்ளவில்லை, இவைகள் உங்களை சாப்பிட்டு விழுங்கவில்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்படிப்பட்ட தேவன் மாறாமல் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார். God is the same yesterday, today and forever, and also his promises are the same. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாக இருக்கிறது. அந்த மாறாத வார்த்தை உங்களை என்றும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பாதுகாக்கிறது, உங்களுக்கு தேவையானதை போஷிக்கிறது. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவருடைய உண்மைத்துவத்தை, உண்மை தன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும். Our God is faithful and we have to experience, enjoy and embrace his faithfulness. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அவருடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அதை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த வார்த்தையில் நம்ம வாழ வேண்டும், அந்த வார்த்தையை நம்ம கொண்டாட வேண்டும், அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நம்ம நிற்க வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்காய் கிரியை செய்கிறத, அது மாறாதது, அவர் மாறாதவர் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்களை நினைப்பூட்ட, ஞாபகப்படுத்த தேவன் பல காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க, அவர் யாராக இருக்கிறார் அப்படின்றதுக்கு அவரை ஆராதியுங்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாறாத தேவன் மாறாத விசேஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்படிக்கு இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளை நீங்கள் பார்த்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.